அகில இந்திய அளவில் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர்ந்து 7வது நாளாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால் காய்கறிகள், முட்டை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற ஜவுளி தொழில் போன்ற தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கொண்டு வருவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்காரி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அகில இந்திய டிரான்ஸ்போர்ட் மோட்டார் காங்கிரஸ் அழைத்து பேசி இந்த பிரச்சனையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். மிக விரைவில் அதற்கு உண்டான முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருந்தபோதிலும் மக்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் போக்குவரத்து மூலமாக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகளில் இலவசமாக கொண்டு செல்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விவசாயிகளால் கொண்டு செல்லக்கூடிய அந்த காய்கறிகள் தேக்கமடைந்தால் அவர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக அந்த காய்கறிகளை எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்வதற்கு, இலவசமாக கொண்டு செல்வதற்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கடிதம் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அது பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, அது அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்க அந்த உள்ளாட்சியில் நிதி வேண்டும் என்று அது சம்பந்தமான அவங்க துறை சம்பந்தமாக மத்திய அமைச்சரை சந்திக்க சென்றிருந்தார்கள். இந்த பிரச்சனை அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மிக விரைவில் அதுக்கு உண்டான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். என்று சொன்னால் முட்டைகள் எல்லாம் நாமக்கல்லில் பெரிய அளவில் தேங்கி இருக்கிறது. அதேபோல் ஒட்டஞ்சத்திரம் போன்ற பெரிய காய்கறி மார்க்கெட்டிலிருந்து காய்கறிகளை வெளியூர்களுக்கு கொண்டு செல்வதிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. சிறிய அளவிலான காய்கறிகளை பேருந்துகள் மூலமாக எடுத்து செல்ல முடியும். அதேபோல் அதிக அளவில் இருக்கக்கூடிய காய்கறியை எடுத்து செல்வதிலும் பிரச்சனை இருக்கிறது. அதையெல்லாம் அரசு உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மிக விரைவில் அது பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் மெயினாக ஒரு 4 பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பிரச்சனை மட்டும்தான் தமிழ்நாடு அளவிலான பிரச்சனை. மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள். சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், 3வது நபருக்கு உண்டான இன்சூரன்ஸ் பிரீமியத்தை குறைக்க வேண்டும், டீசல் பெட்ரோல் விலைகளை எல்லாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். அது மத்திய அரசினுடைய கோரிக்கை. அது மத்திய அரசு தான் அதை இந்த பேச்சுவார்த்தை மூலம் அதை தீர்க்க வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி பெரிய சரக்குகளை கொண்டு வரதுக்கு அவங்க விட மாட்டாங்க. அப்படி போனால் பிரச்சனைகள் வரும். அது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு கூட ஒரு கிளீனர் அடிபட்டு இறந்துருக்கிறார். கல் அடித்து அவர் இறந்துருக்கிறார். அதுபோல் அவங்க ஒரு சைக்கிளில் ஈடுபடும் பொழுது காய்கறிகள் பேருந்துகளை கொண்டு வருவது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் சரக்குகளை கொண்டு செல்வதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. அதை மத்திய அரசும் அதை கவனித்து நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சொல்லியிருக்கிறோம். அந்த காலை நேரம் மாலை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிற நேரங்களில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இது வரைக்கும் ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் வரல. அது மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்போம்.
அரசு தொடர்பு கொண்டு அவங்க மூலியமா அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர முயற்சிகள் அரசு அது இனிமேல் இப்போ தான் இது தீவிரமான இருக்குது. அதில் இது லாரி சங்கங்கள் எப்பொழுதுமே ஒரு சில சங்கங்கள் ஆதரவு இருக்கும், ஒரு சில சங்கங்கள் ஆதரவு இருக்காது. இது வந்து அகில இந்திய டிரான்ஸ்போர்ட் மோட்டார் காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய வேலை நிறுத்தம் அதிக நாள் நீடிக்காது. ஏன்னு சொன்னால் இந்திய அளவில் அது பெரிய எதிரொலியாக இருக்கும். எனவே தமிழக அரசும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்க வேண்டும் என்பதில் உன்னிப்பாக இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தினந்தோறும் அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அது சம்பந்தமான அந்த முடிவுகள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்று கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காய்கறிகள் சர்ப்ளஸ், அதாவது காய்கறிகள் வந்து தடையில்லாமல் கிடைச்சதுன்னா மார்க்கெட் ரேட்டுக்கு வந்துடும். ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை இருக்கும் பொழுது விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாது. அதுக்காகத்தான் நம்ம அது பார்த்துருக்குறோம். அது ஏதாவது விரைவில் அதுக்கு ஒரு முடிவு காணப்படும் நிச்சயமாக. அதே போல் இந்த புதிய பேருந்துகள் 515 பேருந்துகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து அதை ஆரம்பித்தார்கள். அந்த பேருந்து சம்பந்தமாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் அங்கங்கே ஒரு சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. பழுதுபட்டு விட்டது, இடையில் நின்று விட்டது என்றெல்லாம். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு 515 பேருந்துகளில் ஏதாவது சிறிய ஒரு ஃபால்ட் இருந்தால் அந்த வண்டி நின்றும். ஒரு சின்ன இப்போ வரக்கூடிய பேருந்துகள் எலக்ட்ரானிக் பம்பு, எலக்ட்ரானிக் சர்க்கியூட் உள்ள பேருந்துகள். ஒரு ஃபீஸ் போயிடுச்சு, அந்த ஃபீஸை மாற்றுறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. உடனே மாற்றி எடுத்துட்டோம். அதையெல்லாம் பத்திரிகையில் போடுறாங்க. கூண்டு கட்டும் பொழுது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஒரு டியூப் அடிபட்டு இருந்தது. அந்த பேருந்து செல்லும் பொழுது அதிர்வில் அது போயிடுச்சு. உடனே அதை மாற்றிட்டோம். இதுபோல் சின்ன சின்ன அந்த பழுதுகள் என்பது இயற்கையாக வரக்கூடியது. அதை சரி செய்து உடனுக்குடன் அதை சரி செய்து எடுத்திருக்கிறோம். அசோக் லேலண்ட் கம்பெனி என்பது பல தலைமுறைகளை கடந்த ஒரு கம்பெனி. எதுவும் அந்த தரம் குறைந்த பேருந்துகள் அல்ல, தரமான கூண்டுகளை கட்டியிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதில் பயணம் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடியதை பெரிதாக ஒரு தகவல் செய்திகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நான் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் புதிய பேருந்து வரும்பொழுது பேட்டரி என்பது இன்ஜினுக்கு அருகிலேயே இருக்கும். நாங்கள் கூண்டு கட்டும் பொழுது சைடில் லக்கேஜ் ஏற்றுவதற்காக அந்த பேட்டரி எடுத்து தள்ளி வைக்கிறோம். தள்ளி வைக்கும்பொழுது அந்த கேபிள் நீளம் பத்துறதில்ல, லென்த் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க அவசரத்தில். இந்த ஜாயிண்ட் வந்து அப்படி மோதிக்கிட்டே இருந்து ஒரு 3 பேருந்தில் டச் ஆனோடனே ஃபீஸ் போயிடுச்சு. இப்போ அதை கம்பெனியில் சொல்லி எல்லா கேபிள்லையும் அதுக்கு மட்டும் 1 கோடி ரூபா வருது. எல்லா பேருந்துகளுக்கும் மாற்றுறது எல்லாத்தையும் மாற்றி ஒரே கேபிளாக கொடுக்கணும், அதுக்கு ஜாக்கெட் கொடுத்து டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மாற்றி. ஏன்னா நம்ம மாத்திரம் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க அவசரத்தை. அதுபோல் சின்ன சின்ன சிறிய ஒரு பழுதுகள் தான் இருந்தது. அதையெல்லாம் சரி செய்திருக்கிறோம். தரமான கூண்டு கட்டி தனியார் பேருந்துகளை விட நல்ல முறையில் அந்த பேருந்துகள் கூண்டு கட்டி இயக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தரமான பேருந்துகள் கொள்முதல் செய்து தரமான கூண்டுகள் கட்டி இயக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்த மாதத்தில் இன்னும் 500 பேருந்துகளை இயக்க இருக்கிறோம். மிக விரைவில் இந்த 2000 பேருந்துகளும் இயக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நிதிநிலை அறிக்கையில் 3000 பேருந்துகளுக்கு 600 கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் மிக விரைவில் போக்குவரத்து கழகங்களில் இயக்கி 5000 பழைய பேருந்துகளை, வயதான பேருந்துகளை நீக்கிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இல்லை, அது இன்னும் எந்தெந்த சங்கங்கள்னு தெரியல, சும்மா இப்படி செய்திகள் தான் வருது. அப்படி பெரிய சங்கங்கள் எல்லாம் அந்த வேலை நிறுத்தத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா சின்ன அப்படி இருந்ததுன்னா ஒரு சில லாரிகள் ஓடும். ஏதோ இந்த மணல் லாரிகள், அந்த கட்டுமான லாரிகள் எல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன அளவில் ஓடி இருக்காங்க. பெரிய சரக்குகளை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவில் லாரிகள் இன்னும் அதில் இல்லை. இது மிக விரைவில் மத்திய அரசு அதை முடிவுக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.
தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.